சன்மார்க்கம் துறவற வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லுது? முக்கியமா துறவறம் இதுல முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதா? இங்கே சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளலாருடைய மார்க்கத்தில் துறவரம் என்பது கிடையாது. கிடையவே கிடையாதா? கிடையவே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. துறவரம் என்பதே கிடையாது. ஆ. அதாவது இல்லறத்தான் தான் சன்மார்க்கத்தை சிறப்பாக நடத்த முடியும். இல்லறத்தான் மூலமாக தான் சன்மார்க்கம் வளரும் பண்றாங்க. ம். ஏன்னாக்கா மனைவி மக்கள், வீடு மனைவி மக்கள். அப்போது ஒரு இல்லறத்தான் இந்த சமுதாயத்தோட ஒன்றி வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். துறவரம் என்ன தனித்து நிற்பாங்க. நீங்கள் மட்டும்தான் கடவுளை அடையணுன்ற ஒரு கான்செப்டில் போய்கிட்டு இருப்பீங்க. ஒரு மாதிரி சுயநலம் ஆயிடுமோ? ஆமாம். ஆ. ஆனால் சன்மார்க்கத்தில் இல்லறத்தான் என்ற நிலையை நீங்கள் வந்தாதான் நீங்கள் பொருள் ஈட்டுவீங்க. அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இல்லறத்தில் தான் அது சாத்தியமாகும். துறவரத்தில் சாத்தியமாகாது. ஆகவே இந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்ற இந்த நிலையை சன்மார்க்கத்தின் மூலமாக நீங்கள் பயணித்து சுத்த தயவில் ஜீவகாரணிய ஒழுக்க நிலையில் அறத்தோடு வாழ்ந்து அதன் மூலமாக பொருளை ஈட்டி அந்த பொருளை தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுத்து இன்பம் அடைகிறது. இப்படி இருந்தால் உங்களுக்கு அடைய வேண்டிய இறை இன்பத்தை வீடாகிய அந்த இறை இன்பத்தை பெறலாம் அப்படின்னு தான் சன்மார்க்கம் போதிக்குது. அந்த வகையில் வள்ளல் பெருமானார் துறவரத்தை அவர் வற்புறுத்தலை. ஒரு இல்லறத்தானாக இருந்து உயர்நிலைக்கு அடையிறது என்பது ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா எல்லாமே கலந்துருக்கும். எல்லா கடமைகளும் அதில் இருக்கு. ஆமாம், பொய், பொறாமை, சூதுவாது, வஞ்சனை எல்லாம் கலந்தான் இந்த உலகம். இப்பேற்பட்ட உலகத்தில் நீ அந்த சூதுவாது, வஞ்சனை, பொய், களவு எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல இல்லறத்தானா அதை இல்லற துறவின்னு சொல்லுவாங்க, இல்லறத்து ஞானின்னுவாங்க. அப்படி தான் வள்ளல் பெருமானார் மக்களை அந்த திசையை நோக்கி ஆளாக்குறாரு. அதுக்கு தான் அவருடைய மார்க்கம் பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அதுக்கு ஒப்புயர்வே சொல்ல முடியாது. அதுக்கு சன்மார்க்க அன்பர்களே சாட்சி. சரி, எப்படிலாம் தாழ்ந்த நிலையில் இருந்தவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தெய்வீக நிலைக்கு அவர் ஏற்றிட்டு இருக்கார்.